ஓம் நமக் சிவாயே. ஓம் நமக் சிவாயே. என் அன்பு குழந்தையே, எப்பொழுது இந்த பதிவை நீ கேட்கிறாயோ அப்பொழுது விடுதலை படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை புரிந்து கொள். இது உன் கண்ணில் பட்டால் முழுவதுமாக கேள். ஏனென்றால் இதில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உனக்காக கோர்க்கப்பட்ட முத்துக்கள். இதை சிதறாம பெற்றுக்கொள். என் குழந்தையே, நீ யாருக்கெல்லாம் உதவி செய்தாய் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளாதே. ஆனால் மற்றவர்கள் உனக்கு செய்த உதவியை மறவாமல் உன் நினைவில் வைத்துக்கொள். என் பிள்ளையே, மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறி போகும்போது இறைவனின் ஆட்டம் தொடரும். அந்த ஆட்டம்தான் இப்போது நடக்கிறது. என் பிள்ளையே, நீ தோண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக உன் அப்பா நான் வருவேன். என்ன தன் வாழ்க்கையில் அனுசரித்து சென்றாலும் கடைசியில் கிடைப்பது அவமானம்தான் என்று புலம்புகிறாய். பிள்ளையே, உன்னுடைய இப்போதைய நிலையை நினைத்து வருந்தாதே. தைரியத்தை மட்டும் இழக்காதே. சற்று பொறுமையாக இரு. கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும். உன் அப்பாவின் வாக்கு தங்கமே என்றும் பொய்க்காது. நீ இதுவரை அனுபவித்த துன்பங்களுக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவே உன் அப்பா வந்துள்ளேன். என் வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு. உன் மனம் நிம்மதி அடையும். பல நாள் உறக்கமின்றி உழைத்திருக்கிறாய். இருந்தும் நீ எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. உழைப்பிற்கான ஊதியம் நிச்சயம் பல மடங்காக கிடைக்கும். காத்திரு பிள்ளையே. உன் அப்பா உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை. உனக்கு துணையாக உன்னோடு தான் இருக்கின்றேன். வாழ்க்கைக்கு முக்கியம் பணம் என்று நினைக்கிறாயா? பிள்ளையே, இல்லை. பணம் வரும் போகும். ஆனால் நிம்மதி, நோயற்ற வாழ்வுதான் நிலையானது என்பதை புரிந்து கொள். அடுத்தவர்களை பார்த்து ஏக்கம் கொள்ளாதே. உனக்கான காலம் வராமலா போய்விடும். நிச்சயம் நீயும் சகல ஐஸ்வரத்துடன் மனவாழ்வு வாழ்வாய். அதற்கான காலம் கூடி வரும் நேரம் வந்து கொண்டிருக்கிறது. கலங்காதே. நம்பிக்கையோடு இரு. விடாமுயற்சியுடன் போராடு. உன் சிந்தனைக்கு ஏற்றவாறு செயல்படு. மற்றவர்களின் ஆலோசனையை மட்டும் ஏற்றுக்கொள். உன்னுடன் உன் அப்பா நான் இருக்கின்றேன். தைரியத்தோடு செயல்படு. அப்பா நான் துணை நிற்பேன். நல்லதே நடக்கும். ஓம் நமக் சிவாய. ஓம் நமக் சிவாய.